ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாருமே இதில் எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இதில் டோட்டலாக 25 எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்கு போயிருக்கான். அப்பா அந்த குட்டி பொண்ணு கடைக்கார் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற பண்ணை பார்க்குறா. நீ வேணும்னா ஒரு கடி கடிச்சுக்கோ பாப்பா அப்படின்னு அந்த கடைக்கார் கொடுக்கவும் ரஃப்டாலியா வேண்டான்னு சொல்கிறா. சின்ன பொண்ணு தானே பெருசாக என்னத்தை சாப்பிட போகிறா அப்படின்னு கடைக்கார் சொல்லவும் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நம்ம ஃபீலோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அந்த சின்ன பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஃபீலோ தான். இப்போ அந்த பன் அவ்வளோத்தையும் மொத்தமாக அவள் சாப்பிட்டுட்டா. ஃபீலோ எப்படி பொண்ணா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட்டே போயிட்டு கேட்டா. ஃபீலோ வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஃபோலியோ கோயின், அதனால தான் இவளால் பொண்ணாவோ மாற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லிட்டு 2 சில்வர் காயின் ஆகும்னு சொல்கிறான். எதுக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த ஃபீலோக்கும் மாஸ்டர் சர்வன்ட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தான். ஃபீலோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவளோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருது. கிளியாத மாதிரி ஒரு மேஜிக் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்கவும் அதை நீங்கள் துணி கடையில் தான் கேட்கணும், இப்போதைக்கு இந்த துணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் கொடுக்குறா. இவங்க துணி கடையில் போய் கேட்டா இந்த குட்டி பொண்ணு பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கா, விங்ஸ்லாம் வேற இருக்கு, இவ ஏஞ்சல் தான் போலியே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு அப்பாவா நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறா. நீங்க தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்கவும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. இப்போ அந்த கடைக்காரங்க வந்துட்டு ஃபீலோக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கிளியாத மாதிரி ட்ரெஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் மேஜிக் த்ரெட்டை கொண்டு வரணும், அப்படின்னா தான் என்னால் அதை செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ இப்போ அந்த விச்சை பார்க்கறதுக்காக போகிறான். மேஜிக் த்ரெட் செய்கிறதுக்குள்ள அந்த மேஜிக் ஸ்டோன் உடஞ்சி போயிடுச்சு, அது இருந்தால் தான் என்னால் செஞ்சு தர முடியும். அண்ட் இந்த ஸ்டோன் கிடைக்கிறதோ ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த விச் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோ சரி கொண்டு வரேன்னு சொல்கிறான். இப்போ ஃபீலோக்கு என்ன மேஜிக் பவர் இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம ஃபீலோக்கு விண்ட் மேஜிக் பவர் இருக்கு. ஃபீலோ ஜாலியாக பாட்டு பாட்டிக்கிட்டே போறா. ஃபீலோ ரொம்ப ஜாலியாக இருக்கல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. நம்ம ஃபீலோ பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வழியில் ஒரு ஆள் அவசரமாக எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குறா. அவசரமாக இந்த மருந்து நான் வில்லேஜ்க்கு கொண்டு போகணும், உங்கள் கேரேஜில் லிஃப்ட் தரீங்களான்னு கேட்கவும் கேரேஜ் இல்லாமல் போனால் நம்ம ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ சொன்னோன்னே சரி ஓகே அப்போ ஒரு சில்வர் காயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்கிட்ட காசு இல்லைன்னு கேட்கவும் காசு வரும்போது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ மேலே அந்த ஆளை உட்கார வச்சு இப்போ ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. சார் டோல்கேட்க்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பாசை தூக்கி போட்டு வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். நீங்கள் போய் சுடு தண்ணி ரெடி பண்ணுங்க, உங்கள் அம்மாவுக்கு நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் சரி ஓகேன்னு கிளம்பிடுதான். நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மெடிசினை ரொம்பவும் ஹை பவர் உள்ளதாக மாற்றிருந்தான். அந்த ஆளோட அம்மா டக்குன்னு குணமாயிருந்தாங்க. நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் அது தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லவும் இந்தாங்க இது ஒரு சில்வர் காயின் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்குறான். நம்ம ஹீரோவா அதை வாங்கிட்டு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ நிறைய ட்ரேடிங் பண்ணுறான். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறான். அவன் கேரேஜில் நிறைய பேரை ஏற்றிட்டு போய் அது வழியாகவும் காசு சம்பாதிக்கிறான். அப்போ ஒரு நாள் ஒரு மெர்ச்சண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபோலியோ கோயின் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி, அவங்க கூட நான் போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ கேட்கவும் ஆளுங்க இருக்கும்போது பேசாதன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. இந்த ஃபோலியோ கோயின் பேசுதான் அந்த மெர்ச்சன்ட் ஆச்சரியப்படவும் ஒரு பிரச்சனைன்னு ரஃப்டாலியா சொல்றா. உன் வண்டியில் வர்ற ஆளு பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும், அவரு நிறைய விலை மதிக்க முடியாத பொருள்லாம் வச்சிருக்காரு, ஒழுங்கா தந்துருங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியும் அந்த பொருளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட மாட்டீங்க, எல்லாத்தையுமே தானே எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்லையே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட, பெரிய ஃபைட்டர் எங்க கூட இருக்கான், இவன் கூட மோதாம ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அப்படியா கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரஃப்டாலியா இன்விசிபிள் பவரை யூஸ் பண்றா. ஃபீலோ அவளோட விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்றா. இப்போ எல்லாரையுமே கட்டி வச்சிருந்தாங்க. நார்மலாக திருடங்கள் எல்லாம் போலீஸ்ட்ட ஒப்படைப்போம், என்ன பண்ணலாங்கிறத நீங்களே முடிவிடுங்க ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் சொல்லியிருந்தாரு. நீ ஷீல்டு ஹீரோ தானே, உன்னை பற்றி நாங்கள் ஏதாச்சும் தப்பாக சொன்னால் போலீஸ் நம்பிட்டு எங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நீங்கள் போயிட்டு என்னை தப்பா வெளியே சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் உங்களை சாக்கடிச்சிருந்தேன். ஃபீலோ உனக்கு பசிக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வேணும் தான் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லுது. ஐயோ சாமி ப்ளீஸ் எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் உங்களை உயிரோட விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அவனுங்க நிம்மதியாகிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் திருடின பொருள் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அவனுங்களும் விருப்பமே இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம பண்றது கொஞ்சம் வில்லத்தனமா இல்லையான்னு ரஃப்டாலியா கேட்கவும் ஒரு நல்ல பிசினஸ் மேன் இப்படிதான் பண்ணுவாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் சொல்றான். உங்களை நான் என்னோட வண்டியில கூட்டிட்டு வந்ததுல எனக்கு தான் பெரிய ரிஸ்க் இருக்கு, அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரேன், அது போக உனக்கு கான்டாக்டும் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோக்கு கத்துக் கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் சில மேஜிக்லாம் கத்துக்கிட்டான், சில ஜுவல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கும் கத்துக்கிட்டான். அதே மாதிரி கான்டாக்டும் பிடிச்சு கொடுக்குறான். அந்த இன்னொரு மெர்ச்சன்ட் மூலியமா அந்த மோயராசோ ஒரு நார்த் சைட் சிட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. ஸ்வாட் ஹீரோ ஒரு டிராகனை கொண்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா அந்த போ ஹீரோ அவனை பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு, ஆனா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மெர்ச்சன்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. அவரு உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றாருன்னா என்னால நம்பவே முடியல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கறான். மேஜிக் த்ரெட் செய்யறதுக்கான ஸ்டோன் வேணும்னு சொல்லுவோம், அது எங்க இருக்குன்னு அவன் நம்ம ஹீரோட்ட சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த விச்சை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ரஃப்டாலியா வந்துட்டோம் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல தான் அந்த மேஜிக் த்ரெட்டை செய்யறதுக்கான ஸ்டோன் இருக்கு, ஆனா இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு யாருமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வரான். அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு, ஆனா அதுக்குள்ள எதுவுமே இல்லை.
பக்கத்துல கல்வெட்டுல ஒரு பழங்கால மொழியில எழுதியிருக்கு. அதை அந்த விச் படிக்கிறா. இதை யாரும் வெளியே எடுத்துட்டு போகாதீங்க, அப்பனா தான் இங்க இருக்கிறவங்க பசியாறுவாங்க அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஃபீலோ அங்கன ஒரு வழி இருக்குன்னு சொல்றான். இப்போ அந்த வழியில போயிட்டு இருக்காங்க. ஃபீலோ நின்னுட்டே இருக்காம என் கூட வா, இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருவேன், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி ஃபீலோக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்போ நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே உள்ள போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டரோட காலடி தடம் தெரியுது. நம்ம ஹீரோ வச்சிருக்கிற ஃபயர் ஆஃப் ஆயிருது. இதுதான் சரியான நேரம், மாஸ்டர் நஃபோமியா பின்னாடி வழியா குத்தி கொன்ற வேண்டிதான் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்ற மாதிரி வாய்ஸ் கேக்குது. இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம், அந்த வாய்ஸ் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த விச்சு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவை ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணுது. சீக்கிரம் லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விச்சு லைட் மேஜிக்கை யூஸ் பண்றா. பார்த்தா அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஃபீலோ அதோட விண்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொன்றுது. இறந்து போன அந்த மான்ஸ்டர் பீஸை தூக்கி அந்த ஷீல்டுக்குள்ள போடவும் வாய்ஸ் ஜென்ரேட்டர் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று அன்லாக் ஆகுது. அப்ப ஃபீலோ வந்துட்டு மாஸ்டர் நீங்க என்ன உங்களை விட்டு போக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவோ கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த வாய்ஸ் சொன்ன மாதிரிலாம் நம்ம மாஸ்டர் எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சமாதானப்படுத்துறா. இப்போ இவங்க அந்த மேஜிக் ஸ்டோனை பார்த்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு, அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த விச்சு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் டக்குன்னு போய் அட்டாக் பண்ண போயிருந்தாங்க. அந்த விச்சும் அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவை ஜஸ்ட் மிஸ்ல ஃபீலோ வந்துட்டு காப்பாத்துறான். அது ஒரு பெரிய ஷாக் வேவை கிரியேட் பண்ணுது. ரஃப்டாலியா இன்விசிபிள் மோட்ல போயிட்டு அதை அட்டாக் பண்ணலான்னு போறா. ஆனா அது கண்டுபிடிச்சிருது. எப்படி அது கண்டுபிடிச்சதுன்னு ஹீரோ யோசிக்கவும் அதோட ஹியரிங் எபிலிட்டி ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ இப்போ கிடைச்ச அந்த வாய்ஸ் ஜென்ரேட்டர் ஷீல்டை யூஸ் பண்றான். ஃபீலோ அதுல கத்தவும் அந்த மான்ஸ்டர் காதுல இருந்து ரத்தமே வருது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் அதை அடிச்சு கொண்டுருதாங்க. ஃபீலோ உனக்கு எதுவும் ஆகல, ரஃப்டாலியா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே, பாரு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ அக்கறையா இருக்கிறத பார்த்துட்டு ரஃப்டாலியா ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. அப்ப ஃபீலோ வந்து கூட்டு காட்டுது அந்த இடத்துல இருக்கிற மேஜிக் ஸ்டோனை. இப்போ இவங்க எடுத்துட்டு போறாங்க. என்னப்பா இதை நானே தான் சுத்தணுமா அப்படின்னு கேட்கவும் உன்னோட மானா இருந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த ட்ரெஸ் கிளியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச்சு சொல்றா. அந்த மேஜிக் த்ரெட்டை அந்த ட்ரெஸ் கடைக்காரங்கிட்ட கொடுக்கவும் அவங்க ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை தச்சு கொடுக்குறாங்க. நான் எப்படி இருக்கேன் மாஸ்டர், கியூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஃபீலோக்கு இந்த கலர் காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும், அதனால தான் நான் அவளுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்ல செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க சொல்றாங்க. ஃபீலோ உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபீலோ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. உடனே அவ பேடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் இந்த பேட்ல கூட இவ கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நிறைய பேர் வந்துட்டு எபிசோடோட லென்த்தை கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நானே அதை அதிகமான டைமிங் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒருவேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான டைமிங்க்கு தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.